வணக்கம். ஐபுவாங். பட்டி தொட்டி எங்கும் இன்று ஒலித்து கொண்டிருக்கும் ஒரு பெயர்தான் வைத்தியர் அர்ஜுனா. பாராளுமன்றம் சென்ற முதல் நாளிலிருந்து இன்று வரை சிங்கள ஊடகங்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்படும் ஒரு நபராக கருதப்படுகிறார் வைத்தியர் அர்ஜுனா. அந்த வகையில் சிங்கள ஊடகங்கள் இவர் தொடர்பான சில விடயங்களை நன்மையாகவும் தீமையாகவும் கருதித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் சிங்கள ஊடகங்களில் சொல்லப்படும் சில விடயங்கள் தமிழ் மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஸோ அது தொடர்பான ஒரு மொழிபெயர்ப்பையை நாங்கள் இன்று செய்ய உள்ளோம். அந்த வகையில் தசந்த நியூஸ் என்ற சிங்கள ஊடகத்தில் வைத்தியர் அர்ஜுனா பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் கூறினார் என்ற விடயங்களை தான் இன்றைக்கு பார்க்க உள்ளோம். උත්තර බදින්න අනිවාර්යෙන්ම කැමැති ඕන එකට උත්තර දෙන්න. දැන් මේ යන තැන මේ ජංගම දුරකථනයේ ලයිව් දෙන එකයි වීඩියෝ කරන එකයි මේක මේ කාලේ නම් පුරුද්දක්ද නැත්තම් මේනියාවක් කියලා හිතන වෙලාවක. හරි. මම ડોක්ටර් කෙනෙක් විදියට මේනියාද ડિප්‍රෙෂන් සිසෝප්‍රනියා සයිකෝඅෆෙක්ටිව් ඩිසෝඩර් රියැක්ටිව් ඩිසෝඩර් කියලා ඩයග්නොසිස් ICD-10 එකක් කියන්න කිව්වොත් එහෙමයි එතකොට මිනිසුන්ට ජනතාවට අවුල් වෙනවා. அந்த வகையில் அந்த ஊடகம் கேட்ட முதலாவது கேள்வி என்னவென்றால், நீங்கள் தற்போது மனநலம் பாதிக்கப்பட்டவராக அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டிருந்தார்கள். அதுக்குரிய விளக்கத்தை இவர் வழங்குவார். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வைத்தியம் சொல்லியிருக்க நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் 20,000 தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவாக்கியிருக்கின்றேன். எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு குற்றத்தையும் சுட்டி காட்டுபவன் அங்கே பைத்தியமாக தான் சுட்டி காட்டப்படுகின்றான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாக்டர், தெல்லிபல வைத்தியசாலையில் சென்று நான் பணியாற்றும் போது கூட இருக்கலாம். அந்த இடத்தில் இருக்கின்றவர்கள் என்னை பைத்தியம் என்று சொன்னால் நான் சிரித்துக்கொண்டு வெளியே வர வேண்டும். அதுபோல தான் நான் இப்பொழுது மற்றவர்கள் கூறுவதையும் சிரித்துக்கொண்டு நான் தமிழ் மக்களுக்காக சேவையாற்ற காத்திருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் அவர் கேட்ட இரண்டாவது கேள்வி என்னவென்றால், பாராளுமன்றத்தில் முதல் நாளே கதிரை சண்டை ஒன்று ஏற்பட்டிருந்தது. இது பாராளுமன்றத்தினுடைய சம்பிரதாயங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியாதா, அல்லது டிவியிலையும் இது தொடர்பாக நீங்கள் பார்த்ததில்லையா என்ற அவருடைய இரண்டாவது கேள்விக்கு அவர் என்ன கூறினார் என்று கேட்க. உண்மையாக சொல்லணும்னா நான் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு நான் பாராளுமன்றத்தை பற்றியோ பாராளுமன்றம் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் இதுவரையும் டிவியில் நான் பார்த்ததில்லை. காரணம் எனக்கு அரசியல்வாதிகள் மீது ஏற்பட்ட ஒரு கோபம். 2009ஆம் ஆண்டிலே என்னுடைய தந்தையை இழந்தேன். அன்றிலிருந்து அரசியல் தொடர்பான எந்த ஒரு விடயத்தையும் நான் விரும்புவதில்லை. அது மட்டும் இல்லாமல் டிவியில் கூட பார்த்ததில்லையான்னு சொல்லி கேட்டீங்க. டிவியில் பார்த்துருக்கிறேன். பாராளுமன்றத்திலே கதிரையை தூக்கி அடிப்பது, மிளகாத்தூள் வீசுவது போன்ற சம்பவங்களை மட்டும்தான் நான் பார்த்துருக்கின்றேன். அந்த இடத்திலே வேறொரு விடயம் எந்தையும் பார்த்ததில்லை. குறிப்பாக அந்த சம்பிரதாயங்கள் தொடர்பாக நான் அறிந்திருக்க வேண்டிய அவசியமும் இதுவரை காலமும் எனக்கு இருந்ததில்லை. காரணம், நான் ஒரு வைத்தியனாக சேவையாற்றி கொண்டிருந்தேன். வைத்தியனாக சேவையாற்றி வைத்தியத்துறையில் அதாவது எனது தமிழ் மக்களுடைய பிரதேசத்தில் ஏற்பட்ட மோசடிகளை வெளிக்கொணர்ந்த காரணத்தினால் நான் இன்று இந்த பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு மக்களால் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அதனால் இனிமேல் தான் பாராளுமன்ற தொடர்பான சம்பிரதாயங்கள், பாராளுமன்றத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறான விடயங்களை இனிதான் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நான் ஒரு கற்றுக்கொள்வனாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றேன். இனிமேல் கற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் எப்படி நடக்க வேண்டும், எவ்வாறான சம்பிரதாயங்கள் இருக்கின்றதுன்னு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கற்றுக்கொள்ளாமல் சில சிங்கள ஊடகங்கள், சகோதர மொழி என்று சொல்லக்கூடிய சிங்கள ஊடகங்கள் என்னை தவறானவனாக சித்தரித்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பதில் நான் வழங்கக்கூடியதாகவும் இல்லை. அநேகமான ஊடகங்களுக்கு தெரியும், என்னை பற்றி தெரியும். அதனால் நான் இனிமேல் தான் பாராளுமன்ற சமுதாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் பொறுத்திருந்து கற்றுக்கொள்வேன். நான் அடுத்ததாக அவர் கேட்ட மூன்றாவது வினா, பாராளுமன்றத்தினுள் கையடக்க தொலைபேசி பாவிக்கக்கூடாது, மற்றது லைவ்கள் விடக்கூடாது என்ற ஒரு விடயத்தை அங்கிருந்து யாரும் உங்களுக்கு சொல்லவில்லையா என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். உண்மையாலுமே எனக்கு யாருமே அந்த இடத்திலே சொல்லவில்லை. நான் பாராளுமன்றத்துக்குரிய வெப்சைட், அதாவது இணையதளத்தினூடாகவே அதில் ஆங்கிலத்தில் அனைத்து விடயங்களும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே இணையதளத்திலே
பாராளுமன்றத்தில் போன் கொண்டு செல்லக்கூடாது, லைவ் போடக்கூடாது என்று யாரும் எனக்கு விளக்கம் அளிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த 8ஆம் நம்பர் கதிரை 6ஆம் நம்பர் கதிரை ஒதுக்கப்பட்டு யார் யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, சபாநாயகருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறியிருக்கவில்லை. முதல் நாள் அமர்விலே யார் எந்த இடத்தில் வேணுமானாலும் அமரலாம் என்று கூறப்படினாலே நான் அந்த இடத்தில் போய் அமர்ந்தேன். என்னிடம் நான் அமர்ந்த போது அநேக மாணவர்கள் இருந்தார்கள் அருகில். அவர்கள் கூட எனக்கு அந்த இடத்தில் இந்த கதிரையில் இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. இதன் காரணமாகவே நான் அந்த இடத்திலே அமர்ந்திருந்தேன். சில நான் நினைக்கின்றேன் சிங்கள டிக்டாக் ஊடகங்கள் அந்த இடத்துல கூறியிருந்தார்கள், அப்போ நீங்கள் போயிட்டு தலைவருடைய ஆசனத்தில் இருந்திருக்கலாம் என்று. அப்போ நான் இருந்திருக்கலாம், இருக்கக்கூடியவன் அல்ல. எனக்கு அவ்வளோ, நான் டாக்டர் படித்தவன், நான் அவ்வளோவுக்கு தலைவர் ஆசனத்தில் இருந்த அவசியம் இல்லை. காரணம் நான் அந்த இடத்தில் சபையில் உள்ள எந்த ஆசனத்திலும் இருக்கலாம் என்று கூறப்படினால் நான் முதல் வரிசையில் இருந்தேன். முதல் வரிசையில் இருக்கிறதுக்கு காரணம் நான் கல்வி கட்டவன். நாங்கள் படிக்கும்போது கூட லெக்சர் டைம் நாங்கள் முன்னால் தான் போயிட்டு இருப்போம். பாராளுமன்றத்துக்கு சென்று முதல் நாள்லேயே நான் பின்னால் இருந்து கொண்டேன்னா மக்களுடைய தேவைகளை நான் முன்னுக்கு கொண்டு போக முடியாது. இதனால் நான் இப்போ கல்வி கற்கின்ற பாடசாலை காலத்தில் இருந்தாலும் சரி, பல்கலைக்கழகம் சென்று அங்கே கற்கின்ற போதும் சரி, நான் லெக்சர் டைம் கூட எல்லா இடத்திலும் அந்த முதல் வரிசையிலிருந்து பழகிவிட்டது. இதனால் நான் முன்னுக்கு சென்றிருந்தேன். இதை பெரிய விடயமாக கருதி கொண்டு என்னை பற்றி தவறாக விமர்சித்து வருகின்றார்கள். அடுத்ததாக அவர் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்று கேட்டால், கதிரை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது தான் லைவ் விட்டதாக கூறியிருந்தார்கள். இது உண்மையா? உண்மையாலுமையாகவே நான் லைவ் விட முதலே எனக்கு 4-5 பேர் அங்கே வேலை செய்கின்ற ஊழியர்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். நான் லைவ் விட்டது விடும் போது நான் என்னுடைய தமிழ் இனத்தவர்களுக்காக லைவில் ஈடுபட்டிருந்தேன். உங்களுக்கு நீங்கள் வேணுமா ஃபேஸ்புக்கில் சென்று பார்க்கலாம். அந்த இடத்திலே நான் லைவ் செய்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு ஊழியர் அந்த இடத்திலே என்னிடம் கூறினார். ஆனால் சில ஊடகங்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சிங்கள ஊடகங்கள், நான் அந்த கதிரை தொடர்பான பிரச்சனைக்காக தான் லைவை உருவாக்கி அந்த இடத்தில் லைவ் வழங்கினேன் என்று. ஆனால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சென்று இந்த முழு லைவை பார்க்கலாம். முழு லைவும் நான் என்னுடைய தமிழ் இனத்தவர்களுடன் நான் பாராளுமன்றத்தில் முதல் நாள் சென்ற மகிழ்ச்சியே தமிழ் மக்களுக்காக 20,000 மக்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருந்த போது தான் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. உண்மையாலுமாகவே அந்த இடத்திலே என்ன சொல்கிறது, லைவ் நான் வேணும்னு எடுக்கலை, நான் அவரை வச்சு எடுக்கலை, அதை சொன்னவரை குறிப்பிட்டு நான் எடுக்கவில்லை. அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் லைவ் எடுப்பது தப்பான விடயம் என்று கூட எனக்கு தெரியாது. அந்த இடத்தில் நான் சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, நான் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் தவறாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளையும் சிங்கள மக்களுடைய பிரச்சனைகளையும் இனம் அறிந்து செயற்படக்கூடியவாறு நான் இனி இருப்பேன் என்றும் நான் தமிழ் மக்கள் மீதும் கோபமில்லை, சிங்கள மக்கள் மீதும் கோபமில்லை. எனக்கு எல்லாம் ஒரு சமமான மக்களாக கருதினா நான் இன்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றேன். இனி வரும் காலங்களிலும் அப்படி செயற்படுவேன். இவ்வாறு நடந்த சம்பவத்திற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் குறிப்பிட்ட ஒருவரை கடவுள் என்று அடிக்கடி கூறுவதும் சில ஊடகங்களில் கதைப்பதும் உண்டு. அந்த கடவுள் என்று யாரை குறிப்பிடுகின்றீர்கள்? இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக கடவுள் என்று குறிப்பிடுவதை விட நாங்கள் கடவுள் என்று குறிப்பிடுகிறோம். நான் மட்டுமில்லை, உதாரணமாக நாங்கள் கடவுள் என்று குறிப்பிட்டது நான் லைவிலே குறிப்பிட்டிருந்தேன். கடவுள் என்று குறிப்பிட்டது எங்களுடைய தமிழ் இனத்திற்காக, தமிழ் இனத்தின் உரிமைக்காக போராடிய தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை தான் நான் கூறியிருந்தேன். எனக்கு மட்டும் கடவுள் இல்லை, தமிழ் மக்கள், வடமாகாணத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் கடவுளாக பார்க்கக்கூடியவர் தான் அவர். உதாரணமாக நீங்கள் எனக்கு கடவுள் என்று சொல்கின்றீர்கள், உங்களுக்கும் எங்களுடைய சகோதரி நம் சிங்களவர்களுக்கும் கடவுள் என்று நீங்கள் 2009ஆம் ஆண்டிலே யுத்தம் முடிவடைந்த போது உங்களுடைய கடவுளாக ஒருவரை நினைத்திருந்தீர்கள். நான் அந்த பேரை சொல்லலாம், இந்த இடத்தில் சொல்ல விரும்பவில்லை. அவரை நீங்கள் கடவுள் என்று சொன்னீர்கள். அதே 2022ஆம் ஆண்டு அவரை காப்புட்டு காக்கா என்று விரட்டி அடித்தீர்கள்.
இப்போ அந்த மாதிரி இல்லை. நாங்கள் வந்து உண்மையாக நேசி எங்களுடைய தமிழ் இனத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டு தமிழ் இனத்துக்காக எவ்வளவோ சனங்கள் இந்த மாதம் 27ஆம் திகதி எங்களுடைய மாவீரர்களுக்காக அந்த இடத்திலே நிகழ்வு கூட ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து கடவுள் என்று குறிப்பிடுவது வந்து எங்களுடைய இனத்திற்காக பாடுபட்டவரை நாங்கள் கடவுளாக பார்க்கின்றோம். அதற்காக தான் நாங்கள் கடவுளாக கூப்பிட்டோமோ ஒழிஞ்சி அந்த இடத்துல வந்து ஒரு இனவாத பிரச்சனையோ இல்லாட்டி தமிழ் சிங்கள மக்களுக்காக பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடியவாரோ நாங்கள் வந்து அந்த இடத்திலே அவரை கடவுள் என்று கூறவில்லை. இன்னும் ஒரு விடயம் நானே சொல்கிறேன். நான் ஃபேஸ்புக்கிலே கார்த்திகை பூவை கவர் போட்டோவாக விட்டதாக சில இரு டிவியிலே ஒளிபரப்பப்பட்டது. அந்த விடயம் வந்து இது எங்களுடைய பர்சனல் விஷயங்கள். இப்போ நாங்கள் கார்த்திகை பூவை விடலாம், வேறு நாங்கள் எங்களுக்கு விரும்பியதை விடலாம். இப்போ நீங்கள் வந்து நான் உதாரணத்தை சொல்கிறேன். நான் உங்களுக்கு நீங்கள் சிங்கள மொழியில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னால் உங்களுக்குரிய உங்களுடைய தலைவர், ஒரு தேசிய தலைவர் படத்தை விடுறீங்க, அது வந்து நீங்கள் விரும்பி விடுறீங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு தேசிய பூவாக தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளமாக கார்த்திகை பூவை வந்து நாங்கள் விட்டிருக்கின்றேன். அதை ஒரு தவறான விடயமாக கொண்டு சென்றது நான் பெரிய விடயமாக அதை கருதி கொள்ளவில்லை. எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் நான் தயாராகி தான் எனது வைத்தியத்துறையை விட்டு சமூக சேவைக்காக, அதாவது மக்களுடைய சேவைக்காக இந்த இடத்திலே வந்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் அது ஒரு தவறான விடயம் இல்லை. நீங்கள் பாருங்கள், உதாரணமாக வந்து இப்போ இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு விஷயத்தை எங்களோட உணர்வுகள் வந்து தமிழ் மக்களுடைய உணர்வுகள் இருக்கும், சிங்கள மக்களுடைய உணர்வுகள் இருக்கும். உதாரணமாக சிங்கள மக்களால், அதாவது இராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய வலியை வந்து என்ன ஒரு நிகழ்வு செய்தாலும், அதாவது என்ன காசு கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கான பொருட்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அதை வந்து அந்த உணர்வு, கவலை, மனதில் இருக்கின்ற கவலையை வந்து யாராலுமே வந்து மாற்ற முடியாது. அதே போல் தமிழ் இனத்தவர்களால், தமிழுக்காக போராடியவர்களால் கொல்லப்பட்ட சிங்களவர்களுடைய மனதிலும் வேதனை இருக்கும். அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பெருசாக தூக்கி பிடித்து கொண்டு தெரியவர்கள் அல்ல. அவர்களுடைய மனதில் வந்து அநேகமான வேதனை இருக்கும். அதை வந்து தமிழ் மக்களாலும் தீர்க்க முடியாது. தமிழ் மக்களுடைய மனதில் உள்ள வேதனைகளை வந்து சிங்கள மக்களாலும் தீர்க்க முடியாது. இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்ற போது இதே ஒரு பெரிய விடயமாக கருத்தில் கொண்டு பல விமர்சனங்களை செய்வது எனக்கு பெரிய விடயம் இல்லை. அடுத்ததாக அவர் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு கேட்டால், நீங்கள் வடமாகாணத்தில், அதாவது யாழ் தேர்தல் தொகுதியிலிருந்து ஏறத்தாழ 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று சுயேட்சை குழு 17லிருந்து தெரிவாகி பாராளுமன்றத்துக்குள் வந்திருந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய ஒரு சில உரைகள் மூலமாக தமிழ், சிங்கள, முஸ்லீம் மக்களுக்கிடையில் இனவாதத்தை தூண்டும் வகையில் இருப்பதாக கூறுகின்றார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், ஒரு சில ஊடகங்கள் தான் இவ்வாறான வதந்திகளை கிளப்புகின்றார்கள். நான் முதல் சொல்லியிருந்தேன், நான் வந்து தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காக அதாவது அவங்களுக்கு நியாயமான முறையில் கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று தான் இந்த இடத்திற்கு பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஒழிஞ்சி தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இனவாத பிரச்சனையோ எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்குவதற்காக நான் செயற்படவில்லை. குறிப்பாக தமிழ் மக்களுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து சலுகைகளும் தமிழ் மக்களுக்கும் சமனான முறையில் கிடைக்க வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், கழனி பல்கலைக்கழகம் வந்து எவ்வளோ வடிவாக அந்த கிடைக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சிறப்பான முறையிலே வந்து அங்கே கிடைக்கப்படுகின்றது. ஆனால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து அவ்வாறான வசதிகள் இல்லை. நான் எதிர்பார்க்கின்றேன், கல்வி பாடசாலையாக இருந்தாலும் சரி, கொழும்பில் இருக்கின்ற மிக பெரும் பாடசாலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கின்ற மாணவர்கள் தேசிய மட்டத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள். ஆனால் வட மாகாணத்தில் இருந்த மாணவர்கள் வந்து பாடசாலைகளும் வந்து பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது. நான் கேட்கின்றேன், சிங்கள சமுதாயத்தில் காணப்படுகின்ற, அதாவது மேல் மாகாணத்தில் காணப்படுகின்ற பாடசாலைகளை போன்று வட மாகாணத்திலும் பாடசாலைகளிலிருந்து அனைத்து தொழில்துறையாக இருந்தாலும் சரி, மாணவர்களுடைய கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் சிங்களவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உரிமை தமிழ் மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். உதாரணமாக எங்களுடைய இவ்வளவு காலமும் இருந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினால் பல்வேறுபட்ட நிதிகள் வந்து ஒதுக்கப்படும். அதிலே அரவாசி நிதியை மக்களுக்காக செலவழித்த பின்பு மீதி நிதியை வந்து அரசாங்கத்துக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் அப்படி இருக்க விரும்பலை. கொடுக்கப்படுகின்ற முழு நிதியம் வந்து
தமிழ் மக்களுக்கு வந்து சென்றடையக்கூடியதாக இருக்க வேண்டும். தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, சமனான ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும், சமனான ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும், சமனான ஒரு வழிநடத்தல் வழங்கப்பட வேண்டும். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். 20,000 ஓட்டை பெற்றுக்கொண்டு நான் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இனவாதத்தை உருவாக்கக்கூடியவனாக நான் செயற்பட மாட்டேன். பல சிங்கள ஊடகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடம் அதாவது பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், இன்டர்வியூ நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களால் கேட்கப்படும் கேள்விகள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே கேள்வியை தான் பெரும்பாலும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அது ஹிருவாக இருக்கலாம், அல்லது தருவாக இருக்கலாம், அல்லது நாங்கள் இப்பொழுது ஒருவரை குறிப்பிட்டு கதை சேர்ந்தோம் தசந்த நியூஸாக இருக்கலாம். இவர்கள் எல்லாமே ஒரே கேள்வி, இந்த கதிரை சண்டையையும் அடுத்தது உங்களுக்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவராக கருதுகிறாங்க. இந்த கேள்வியை தான் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதற்கு அவருடைய பதில் ஒன்றாகவே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் ஒரு சில சேனல்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் கதைக்கும் போது இருக்கின்ற இந்த வில்லங்கமான விடயங்களை மட்டும் தனியாக கட் பண்ணி ஒரு வீடியோ காணொலியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனை பார்க்கும்போது இவர் ஒரு கூடாதவராகவே கருதப்படக்கூடிய வகையில் இருக்கின்றது. அதற்கு அவர் என்ன பதில் கொடுத்திருந்தார்? அதனால் நான் குறிப்பாக ஒரு முடிவு எடுத்திருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் வந்து சிங்கள ஊடகங்கள், குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் தன்னை ஒரு நிகழ்விற்கு அதாவது நேர்காணலுக்காக அழைத்தாலும் அது நேரலை ஊடாகவே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். இனி வரும் காலங்களிலும் நேரலையாகவே எனது நேர்காணல் இருக்கும். நான் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உதாரணமாக இரு டிவிக்கு சென்று ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தேன். அது வந்து நான் கதைத்த விடயங்கள், அதாவது வில்லங்கமாக சில வார்த்தைகளை மட்டும் அவங்க கட் செய்து அதாவது வெட்டி எடுத்து அதை சிங்கள மக்களுக்கு இடையில் என்னை ஒரு தப்பானவனாக காட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் தேர்தல் காலங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக அந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட குழப்பத்தின் போது வெளியிட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து வேறு விதமாக, அதாவது பழைய வீடியோக்கள் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து இப்போ தான் என்னை பற்றி சிங்கள ஊடகங்களுக்கு அநேகமானவருக்கு தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பழைய வீடியோக்கள் எல்லாமே நோண்டி எடுத்து அதை வந்து எடிட் பண்ணி தேவையில்லாத மாதிரி, உதாரணத்துக்கு அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு பெண் வேட்பாளர் வந்து என்னிடம் துண்டு பிரசுரம் ஒன்றை கொடுத்து அதை நான் கிழித்து வாய் துடைத்ததாக இருந்த கிழித்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்ட கேண்டீனில் கொடுக்கப்பட்ட பில்லில் வாய் துடைப்பது போன்று எடிட் பண்ணி அதை ஊடகத்தில் வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறான விடயங்களை செய்வதனால் இனிவரும் காலங்களிலே வந்து நிச்சயமாக சிங்கள ஊடகங்களுக்காக, குறிப்பாக சிங்கள ஊடகங்களுக்கு என்னுடைய நேர்காணல் வந்து லைவினூடாகவே வழங்கப்படும். ஆகவே மீண்டும் சிங்கள மக்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்னு சொன்னால், இவ்வாறான வீடியோக்கள் வருகின்ற போது அந்த வீடியோக்கள் பற்றி ஆராய்ந்து சிந்தித்து செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். குறிப்பாக என்னுடைய வீடியோக்கள் வந்து லைவாக வீடியோவாக இருக்கலாம், நான் யூடியூப் மூலம் பேசிய வீடியோக்களாக இருக்கலாம், டிக்டாக் மூலமாக பேசிய வீடியோக்களாக இருக்கலாம். அந்த வீடியோக்கள் அநேகமான வீடியோக்கள் இப்பொழுது மீண்டும் வெளிவருது. அதாவது ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், சினிமா படத்தை இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் வந்த சினிமா படத்தை ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி என்னுடைய விடயங்களை வந்து நான் பாராளுமன்றத்திற்கு வந்து இந்த கதிரை பிரச்சனைக்கு பின்பு சில குறிப்பாக என்னை உள்குத்தத்தோடு நோக்குகின்ற சில ஊடகங்கள், உதாரணமாக நான் வெளிமுகமாக சொல்லக்கூடிய இரு சேனலாக இருந்தாலும் சரி, திவீன பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இவ்வாறான பத்திரிகைகள் வந்து என்னை வந்து சமூக குற்றவாளியாக சிங்கள மக்களுக்கிடையில் கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார்கள். அது ஒருபோதும் நடக்காது. நான் தமிழ் மக்களுக்காகவும் சரி, சிங்கள மக்களுக்காகவும் சரி நியாயத்தை கதைப்பேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் நீண்ட காலமாக இந்த யூடியூப் சேனலில் சில அரசியல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஹிரு டிவி என்பது தமிழில் சூரியன் எஃப்எம் இதனுடன் சேர்ந்த ஒன்று. ஸோ இந்த சூரியன் எஃப்எம்மில் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் சில ஊடகவியலாளர்கள்
வைத்தியர் அர்ஜுனாவுடன் நேரடியாக சில முரண்பாடுகளுக்கு உட்பட்டிருந்த சந்தர்ப்பங்கள் அண்மை காலமாக அறிந்திருப்பீர்கள். ஸோ அந்த வகையில் இது ஒரு திட்டமிட்டவாறான ஒரு செயற்பாடாக இருக்கலாம் என்று நினைக்கின்றோம் நாங்கள். ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் இவ்வாறான பொது ஊடகங்களுக்கு இவர் செல்லும் போது கவனமாக தங்களுடைய பதில்களை இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். மற்றது இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார்கள், இனி நீங்கள் யாருக்கு சார்பாக நடந்து கொள்வீங்க, யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு அவர் கூறிய பதில் என்ன? நான் இப்போது ஆதரவளிப்பது கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்குக்கு. காரணம் அனுரகுமார திசாநாயக்குக்கு தமிழ் மக்களுக்காக பல முன்னேற்றகரமான செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றார். சில நேரங்களில் அவர் தமிழ் மக்களுக்காக எதிரான ஒரு செயற்பாடை முன்னெடுத்தால் அந்த இடத்தில் கேள்வி கேட்பவனாகவும் இருப்பேன். இப்பொழுது தமிழ் மக்களுக்காக செய்யப்படுகின்ற நன்மைகளுக்கு உறுதுணையாகவும் செயற்படுவேன். நான் இரண்டு பக்கமும் இருப்பேன். தப்பான ஒரு விடயத்தை தமிழ் மக்கள் மத்தியிலே கொண்டு வரவென்ற போது அதற்கு எதிரியாகவும் இருப்பேன். சரியான விடயத்தை செய்கின்ற போது அதுக்கு உறுதுணையாகவும் இருந்து செயற்படுவேன். நன்றி மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள ஊடகங்களில் வந்த விடயங்களை தமிழாக்கம் செய்து இதை ஒரு காணொலியாக பதிவு செய்யணுங்கிறதுக்குரிய காரணம், நிறைய தமிழர்களுக்கு சிங்களம் மொழி முழுமையாக தெரியாது என்ற ஒரு காரணத்துக்காக. மற்றது நாங்கள் இயன்ற மட்டும் எந்த ஒரு தவறான விடயங்களையும் இதில் பதிவு செய்யலை. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது என்ற நாங்கள் அவ்வளோ தூரம் எழுதி பிழை இல்லாமல் அதை வெளியிடணுங்கிறதுல குறியாக இருந்தோம். காரணம் என்னென்னு கேட்டால், இந்த காணொலியை வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் பார்ப்பார், அதே நேரத்தில் இந்த சம்மந்தப்பட்ட ஊடகங்களுக்கும் இது ஏதோ ஒரு வகையில் போய் சேரும். ஆகவே நாங்கள் தவறான முறையில் இதை பதிவிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீண்ட நேரம் இதனை தொகுத்து எழுதி அதற்கு பிறகு தான் இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுகின்றோம். இது போன்ற சிங்கள ஊடகங்களில் வர்ற வேறு சில செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு தொடர்ச்சியாக எண்ணியுள்ளோம். நன்றி வைத்தியர் அர்ஜுனா. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய இந்த தசந்த நியூஸுக்கு உங்களுடைய ஆளுமையான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒபத்துமா பொம்மஸ்தூதி.